2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது? கும்பத்துக்கு 6ல் போய் உட்கார்றார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான். குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மருத்துவத்துக்கு இப்போ ட்ரை பண்ணலாம். குழந்தை பிறக்கல, நாங்கள் மருத்துவத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், கும்ப லக்னமோ கும்பராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அந்த குரு மாற்றம்ங்கிறது மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். ஒன்று. இப்போ 2-11 போய் 6ல் உட்கார்றான், 2ஆம் அதிபதி 6ல் உட்கார்றான்னா நீங்கள் பிரச்சனைக்காகவே பேசுகிற மாதிரி ஆரம்பிச்சிடும். நான் பேசுகிறதெல்லாம் தப்பாக தான் புரியுதா, நான் சரியாக தான் பேசுகிறேனாங்கிற கேள்விக்கு வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் பேசுகிற பேச்சு கொஞ்சம் முதலே கும்பராசி அடுத்தவங்க பேச்சை கேட்காது, மண்டை ஆட்டும், ஆனால் செய்யாது. இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு பிரச்சனையாக மாறும் குடும்பத்தில். அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பேச்சில் மாதத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் இருப்பது சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பேசுகிறப்ப பார்த்து பேசுங்க. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய முன்னேற்றம் இல்லை. கடன் வாங்க கூட்டிகிட்டு போயிடுவாராங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போவார். கொஞ்சம் கவனமாக போங்க. போனால் பெருங்கடன் தான். ஒன்றா 16 லட்சம் இல்லை 1 கோடிக்கு மேலே இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போது பதவி வரும், வேலையில் ஒரு மாற்றம், வேலையில் க்ரோத்து, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, பிஸ்னஸில் ஒரு க்ரோத்து. கடன் வாங்கி உள்ளே போடுற இடத்துல மாத்திரம் கவனம், பிஸ்னஸில் க்ரோத் இருக்கும். விரயங்களை கொடுப்பார். 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார், விரயங்களை கொடுப்பார். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானம் வரும், ஒரு பக்கம் கொடுத்து ஒரு பக்கம் எடுக்கிறது. இந்த 2 வேலையும் உங்ககிட்ட நடக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். குருன்னா வயிறு. நீங்கள் மேக்ஸிமம் குருன்னா பிராமண கிரகம் தானே, நீங்கள் ரொம்ப ஐயர்லாம் நல்லா தொப்பை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதனால் அந்த வயிறு சார்ந்த கிரகம் அவர் தான். அப்போ உணவில் ரொம்ப கவனமாக இருங்க. உருளைக்கிழங்கு சார்ந்தது, கடலை மாவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ குரு 6ல் குரு அப்படிங்கிறப்போ முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால முருகன் தான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார தெய்வமாக இருப்பார். அவரை பிடிச்சிக்கணும்.